டிவைடட் 10 அப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 2 டிஜிட் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து இங்கே என்ன ஆகும், ஒரு 54 வருது அப்படின்னா 54 வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் டிஸ்பிளேல. அப்போ டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 54 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 16 பிட் வேல்யூ. அப்போ இந்த 16 பிட் வேல்யூ வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட். அப்போ 8 பிட்டில் வந்து நான் 16 பிட் சென்ட் பண்ண முடியாது. அப்போ 16 பிட்டை வந்து நான் என்ன பண்ணோம், 8 பிட்டை நான் வந்து ஸ்பிட் பண்ணோம். அப்போ அதான் என்ன பண்ணுவேன், 10 நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, 10 டிவைட் பண்ணுவேன். அப்போ 10 டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா 50. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இருக்கும். அப்போ இந்த வேல்யூ தான் பண்ணுவோம் எம்எஸ்பிலேருந்து எல்எஸ்பிக்கு நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இங்கே வேல்யூ எழுதும்போது என்ன பண்ணுவோம், இது மாதிரி தான் நம்ம எழுதுவோம். இப்போ எழுதும்போது என்ன ஆகும், 5 4. அப்போ நமக்கு 54ங்கிற வேல்யூஸ் வந்து வந்துடும். இப்போ இதுக்காக தான் நம்ம வந்து இப்படி எதுவுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஓகேவா? ஏன் டிஸ்பிளேல பண்ணும்போது டேரெக்டாக இன்டிஜர் வேல்யூ அப்படியே சென்ட் பண்ண முடியாது. 16 பிட் வேல்யூவாக அது வந்து என்ன பண்ணும், 8 பிட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்காக தான் இந்த ஃபார்மேட் மெத்தட் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கான சிமுலேஷனை பார்ப்போம். ப்ளே பண்ணும்போது 0 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதா? ஏன்னா எப்போ நமக்கு வந்து 5 வோல்ட் வேணும், கிரவுண்டு வேணும் அப்படின்னா நம்ம தான் சொல்லணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய ஃபைல்